எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கோம், நீங்க எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எங்க வீடியோல என்ன பார்க்க போறீங்கன்னு சொன்னா, இன்னைக்கு எங்க இரவு சாப்பாடு தான். நல்ல மழை அடிச்சு ஊத்தி கொண்டு இருக்குது மழை. அதுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா சுட சுட சப்பாத்தியும் செய்து, அதோட பாத்தீங்கன்னு சொன்னா பன்னீர் என்ன குருமா என் மகன் பன்னீர் குருமா கேட்டவர், அதுவும் செய்தா சாப்பிட போறோம். அது எப்படி செய்ய போறோம்னு பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் எங்க சேனலை பாக்குறீங்கன்னு சொன்னா அப்ப மறக்காம சோபா சோசை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்க. அதே நேரம் உங்கள் யாருக்கெல்லாம் சோபா சோஸோட ஒவ்வொரு பொருட்கள் இருக்குதானே, கூடி சம்பல், மாசி சம்பல், நெத்தலி சம்பல், கறி பவுடர், சரக்கு தூள், அரைச்சகரி தூள், கோப்பி தூள் வேணுமோ மறக்காம ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு நீங்க தொடர்பு கொள்ளுங்க. சரியா? வாங்க இப்ப கடற்கரை செய்யலாம். சப்பாத்திக்கு இப்ப நான் மாவு குழச்சி வைக்க போறேன். ஆசீர்வாத் ஆட்டாமா தான் எடுத்திருக்கிறேன். நாங்க வெட்டி எடுப்போம். ஆட்டா மாவை நல்ல வடிவா அரிச்சு எடுத்தாச்சு. உப்பு சேர்க்கிறேன் தேவையான அளவுக்கு. உப்பு சேர்த்துட்டு கலந்து விடுவோம். இப்போ கலந்து விட்டாச்சு. இனி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு குழச்சி எடுக்க வேண்டியான். வேண்டி தரேன். கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்க்குறேன். இந்த மாதிரி குழச்சிட்டு தேங்காய் எண்ணெயும் சேர்த்துருக்கோம். நல்லா குழச்சி விடுவோம். இப்போ இந்த மாதிரி குழச்சிட்டு சப்பாத்திக்கு தேவையான அளவுக்கு எடுத்து உருட்டி வைக்க போகிறேன். அப்போ டக்குன்னு நாங்கள் சுட்டுறலாம். நான் கூட குழச்சிருக்கேன். நாங்கள் காலையிலேயே மிச்சம் பண்ணிட்டா சாப்பிடுவோம். அதால தான் இப்போ பாருங்கள், குழச்சி இந்த மாதிரி பிரித்து எடுத்தாச்சு. எவ்வளோ சாஃப்டாக குழச்சிருக்கு பார்த்தீங்கன்னா. இந்த மாதிரி இனி இது இப்படியே மூடி இருக்கட்டுக்கு நாங்கள் குருமா செஞ்சுட்டு சப்பாத்தியே சுட்டு எடுக்க வேண்டியா. பாருங்க, சப்பாத்திக்கு மாவெல்லாம் குழச்சி உருண்டை பிடிச்சு வச்சிருக்கேன். இனி இதுல ஒரு அடுப்புல சப்பாத்தியை போட்டு எடுக்க போறேன். மற்ற அடுப்புல பாருங்க, இங்கால பன்னீர் குருமாக்கு தேவையான எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. கடை அதையும் ரெடி பண்ண போறேன். இப்ப சட்டியை வச்சாச்சு, சூடாட்டுக்கும். இங்கால பாருங்க, தோசை கல்லையும் வச்சுட்டேன். இதுவும் சூடாட்டுக்கும். அப்ப இதுல நாங்க சப்பாத்தியை போடலாம், இங்கால குருமாவை ரெடி பண்ணலாம். அதுக்கு முதல் பாத்தீங்கன்னு சொன்னா அரைச்சு எடுக்க போறேன். இதுல கஜு இருக்குது, கஜு சேர்க்கிறேன். இதோட பாத்தீங்கன்னு சொன்னா பெருஞ்சீரகம் 2 2.5. இதோட கராம்பு 2, ஏலக்காய் 2. இதோட பச்சை மிளகாய் ஒரு 4. இதோட தேங்காய்ப்பு. இது கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு நாங்க அரைச்செடுப்போம். சட்டி சூடாயிட்டு தேங்காய் எண்ணெய் கொஞ்சமா நெய் சேர்க்கிறேன். பாருங்க எப்படி இறுகி இருக்குன்னு நெய் போத்தல்ல. இப்ப சூடாட்டும். இப்ப பாருங்க, அரைச்சு எடுத்தாச்சு. நான் பெரிய கப்புக்கு மாத்திட்டேன். ரெண்டாவது சின்னதா இருக்குது, அதாலதான். நீங்க சட்டி சூடாயிட்டு கராம்பு 2 ஏலக்காய், சட்டியும் சூடாயி எண்ணெயும் சூடாயிட்டு பிரியாணியில இதோட பாத்தீங்கன்னு சொன்னா வெங்காயம் அம்மா சுட்டுட்டு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியா வெட்டியிருக்கேன். இதெல்லாம் வதங்கட்டும். இனி சப்பாத்தியை தேய்ப்போம். கொஞ்சமா மாவை தூவி விட்டுட்டு நாங்க குழச்சி வச்சிருக்கிறதுல எடுத்து தேய்க்க வேண்டியா. இப்ப இந்த மாதிரி தேய்ச்சாச்சு. இங்கெல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் தோசை கல்லுக்கு விட்டுட்டு வடிவா பூசி விட்டுட்டு நாங்கள் தேய்ச்சி வச்சிருக்க சப்பாத்தி இதில் போடுவோம். பாவியட்டும் ஒரு பக்கம். இப்போ திருப்பி போடுவோம். போட்டுட்டு சுத்த வர நெய் விட்டு விடுவோம். அப்போ நல்லா இருக்கும். அவியட்டும். இப்போ பாருங்க, சப்பாத்தி ரெடி. பார்த்தீங்களா? சூப்பராக வந்திருக்கு. இங்கே கொண்டு வந்து போடுவோம். இங்கே இது சோபா சாஸ் ஹாட் பாக்ஸ். சரியா நண்பர்களே? இப்ப அடுத்ததை போடுவோமா. நெய்யில தான் போட்டு எடுக்க போறேன். ஏன்னா நெய் போட நல்லா இருக்கு நண்பர்களே. இந்த பக்கம் வெந்தோடனே பேருந்து மற்ற பக்கம் நெய் போட்டு எடுப்போம். இப்ப பாருங்க, இப்படி கொஞ்சமா நெய்யை விட்டுட்டு அதுக்கு பிறகு திருப்பி விடுவோம். திருப்பி போட்டுட்டு வெந்து திருப்பியும் நெய். பாவியாட்டுக்கும். இப்போ பாருங்க, வெங்காயம் நல்லா வதங்குது.
இனி வந்து இஞ்சி உள்ளி அடிச்சு வச்சிருக்கிறேன், அதை சேர்க்கிறேன். இப்ப இது வந்து வதங்கி இதுல பச்சை வாசம் கொஞ்சம் போகட்டும். இப்ப இஞ்சி உள்ளி எல்லாம் வதங்கிட்டு இதுல பாத்தீங்கன்னா தக்காளி பழத்தை அரைச்சி வச்சிருக்கிறோம். ஒரு 3-4 தக்காளி பழத்தை அரைச்சி வச்சிருக்கிறேன் கிரைண்டர்ல போட்டு. இதை கொஞ்சம் இதுல விட்டுட்டு இதையும் கொஞ்சம் வதக்கி விடுவோம். இதுக்கு கொஞ்சமா உப்பு சேர்ப்போம். சேர்த்துட்டு கலந்து விடுவோம், கொஞ்சம் வதங்கணும். இப்ப பாருங்க தக்காளி பழம் எல்லாம் நல்லா வதங்கி வந்துட்டு இனி வந்து நாங்க அரைச்சி வச்சிருக்கோம் தானே, அதை சேர்ப்போம். இதுல கொஞ்சம் தண்ணி விட்டு கலந்து இதையும் எடுப்போமா. சேர்த்துட்டு ஒரு கலந்து விட்டுட்டு இதுல கொஞ்சமா கரம் மசாலா, மல்லித்தூள் கொஞ்சமா குழம்பு தூள் சேர்க்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்க தனி மிளகாய் தூள் கூட சேர்க்கலாம். மஞ்சள் தூள், இது பிரியாணி மசாலா கொஞ்சம் சேர்த்துட்டு கலந்து விடுவோம். இனி எங்களோட குருமாக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுட்டு உப்பும் சேர்ப்போம். இனி கொதிச்சு வரட்டுக்கும். கொதிச்சு வரைக்குள்ள தான் நான் பன்னீர் போடுவேன். பன்னீரை சேர்ப்போம். எல்லாம் சரி நண்பர்களே, மல்லியில தான் இன்றைக்கு இல்லை, அதால பாத்தீங்கன்னு சொன்னா நான் மல்லியில சேர்க்காம தான் இறக்க போறேன். பாருங்க நண்பர்களே எப்படி இருக்கு குருமாவை, சும்மா அந்த மாதிரி இருக்கு. பாப்பன் டேஸ்ட் செம்மையா இருக்கு நண்பர்களே. இன்னும் மல்லியில இல்ல, ஆனா அது தேவையே இல்லை, அப்படி இருக்கு, நல்லா இருக்கு தெரியுமா. மல்லி அதான் புதினா இல்லையடா, முடிஞ்சு. நான் மத்தியானத்துக்கு எடுத்து தானே முடிஞ்சிட்டு. இங்கே பாருங்க வரேன், கொஞ்சம் நெய் விட்டுட்டு வரேன். சப்பாத்தி நெய் விடையக்க நல்லா இருக்கு நண்பர்களே சப்பாத்தி. இப்ப நிப்பாட்டுவோம், குருமா ரெடி. இங்கால சப்பாத்தியை சுட்டு எடுத்துட்டு நான் உங்களுக்கு வடிவா சாப்பிட்டு காட்டுறேன். ஓகே நண்பர்களே, சாப்பிடலாம் வாங்கோ. இது பாத்தீங்கன்னு சொன்னா மத்தியானம் வச்ச சிக்கன் கறி கொஞ்சம் கிடக்குது. விடுவோமா சிக்கன் கறி? நாங்க பொரிச்சு வச்ச சிக்கன் குழம்பு என்ன தம்பி, அது எங்களுக்கு கொஞ்சம் எடுக்கிறேன். நல்லா இருக்கும் சப்பாத்திக்கு, அதுக்கும் கலந்து கட்டி சாப்பிடுங்க. மகன் வந்து குருமா கேட்டார், அதால குருமா. இங்க பாருங்க சூப்பரா இருக்கு நண்பர்களே, நீங்க செஞ்சு பாருங்க. அப்பா கேன இவருக்கு குருமாட சுவ தெரியாதா? நாங்க சொல்றேன் நண்பர்களே, வேணாம் இன்னும் குருமா வேணாம், நான் வேணாண்டு வேற. நாங்க சாப்பிடுற இந்த சோட்டீஸ்ல எல்லாம் பிடிக்காது, வேணாம். சோறு புட்டு அதுக்கெல்லாம் அவருக்கு பிடிக்கும். இங்க பாருங்க சப்பாத்திய பார்த்தீங்களா எப்படி இருக்கு, சூப்பரான சப்பாத்தி. இது என்கிட்ட ஹாட் பாக்ஸ். ஓகே வாங்க சாப்பிடுவோம் நண்பர்களே. பாருங்க சரிங்களா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா. முதல் குருமாவோட ஒருக்கா டேஸ்ட்டை பார்ப்போம். பன்னீர் குருமா பார்த்தீங்களா இப்படி எடுத்து வச்சுட்டு சும்மா செம்மையா சாப்பிடணும். சுடுவுது, ஆனால் சுடுவுது. நாத்து வருது இல்ல, பிறக்கடிச்சிட்டு சாப்பிடே கூட நல்லா இருக்கு நண்பர்களே. நன்றி. சூப்பரா இருக்கு நண்பர்களே, சூப்பரா இருக்கு. வேற லெவல். இதையும் பார்ப்போம். இதுக்கும் நல்லா தான் இருக்கும். இது மத்தியானம் வச்ச குழம்பு, ஆனா என்ன குருமா தான் பிடிச்சிருக்கு. வச்சதுக்காக இல்ல, உண்மைக்கும் சப்பாத்திக்கு குருமா தான் நல்லா இருக்கு. கறி ஏண்டா சும்மா டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். வேண்டாம் ஜூட்டி தான் வேணும் வேணும்னு சொன்னாரா, எப்படி இருக்கணும். குருமா நல்லா இருக்கு. வேண்டாம்
இன்னும் சிக்கன் கறி புட்டுக்கு சோறுக்கு பரோட்டாக்கு இன்னைக்கு நம்ம இதுதான் நல்லா இருக்கு. அப்படி சாப்பிட செம்ம அப்படி இருக்கு நம்மளே சொல்லி வேற இல்லை. நல்லா இருக்கு, செம்மையா இருக்கு. அவசரத்துல சடாருன்னு இன்னைக்கு மழை வேறையா என்ன செய்வோம்னு யோசிச்சு கொண்டு இருந்தேன். நாட்டாம இருந்துச்சு, அங்கே சப்பாத்தியும் சுட்டு பன்னீர் குருமாவையும் வச்சாச்சு. கொஞ்சம் குழம்பு இருந்துச்சு, அதையும் எடுத்து வச்சுனா சேர்த்து சாப்பிடுங்க. பான் தான் வேண்டுவோம் இருந்துட்டேன். சரி பேருந்து வேணும் அவன்ட்டு சப்பாத்தி செம்மையா இருக்கு நண்பர்களே. கண்டிப்பா இதே மாதிரி சப்பாத்தி நீங்க ஆட்டாமா வாங்கி குழச்சி சுட்டு பாருங்க, நல்லா வரும். செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. பன்னீர் குருமாவும் செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். போயிட்டுட்டா. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. பன்னீர் இல்லாம வெறும் குருமாவே செம்மையா இருக்கும்.